ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் பைரவ கோனா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வர்ஷா பலாமா மற்றும் காவ்யா தபர் நடிச்சிருக்காங்க. மற்றும் சிவபலாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா விஐ ஆனந்த் அவர்கள் தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் 2003 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. அனில் கபூர் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா சித்தார்த் ஆனந்த் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஜனவரி மாதம் 2003 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தேஜா சஜா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமிர்த் ஐயர் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரசாந்த் வர்மா அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான 7 படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஜனவரி மாதம் 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 16 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தி மிஷின் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜன் நடிச்சிருக்காங்க. எமிஜ் ஆக்ஷன் மற்றும் சிவபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஜனவரி மாதம் 2003 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சத்தில் பார்த்தீங்கன்னா கமிங் ஜூன்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.